இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வரும் ஜனவரி 20 பள்ளிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் இயங்கும் மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் ஆயுஷ் என பெயர் மாற்றம். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. புதுச்சேரி அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பூஜை விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பூஜை செய்து வழிபாடு. புதுச்சேரி காங்கிரசார் திமுகவை விமர்சிக்க கூடாது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் ஜனவரி 20 சனிக்கிழமை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து புதுச்சேரி அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் ஜனவரி 20 நவோதயா வித்யாலயா பள்ளியில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாகவும், மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி 3 சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் சனிக்கிழமை 20 பள்ளிகள் செயல்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இயங்கி வரும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தை ஆயுஷ் இயக்குநரகம் என பெயர் மாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு ஆணையை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஆயுஷ் இயக்குநரகம் என பெயர் மாற்றம் செய்திட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு ஆணையை வெளியிட்டுள்ளார். மேலும் ஆயுஷ் என பெயர் மாற்றம் செய்வது குறித்தான விளக்கத்தில், இயக்குநரகத்தின் பெயரில் உள்ள பாரம்பரிய மருத்துவ சேவைகளை தெரிவிக்கும் நோக்கில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆயுஷ் என்ற ஆங்கில எழுத்துக்களான ஏ ஆயுர்வேத மருத்துவத்தையும், Y யோகாவையும், U யுனானி மருத்துவத்தையும், S சித்தா மருத்துவத்தையும் மற்றும் H என்பது ஹோமியோபதி மருத்துவத்தையும் குறிப்பதாக உள்ளது என்று விளக்கப்பட்டுள்ளது. மருத்துவ இயக்குநரகத்தின் இந்த திடீர் பெயர் மாற்றம் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரிடையே குழப்பத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவாக ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்தியசாமி சித்தருக்கு அவரது இல்லம் அருகே திலாஸ்பேட்டை பகுதியில் சொந்தமாக கோவில் கட்டி நாள்தோறும் வழிபாடு நடத்தி வருகிறார். இந்நிலையில் சத்குரு அப்பா பைத்திய சுவாமி சித்தரின் 24ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு மூலவர் அப்பா பைத்தியசாமிக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி செய்தார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து குரு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அறுசுவை உணவுகளை பரிமாறினார். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிக்க கூடாது என பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற நல்லிணக்க பொங்கல் விழாவில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து பாராட்டியதற்கு திமுகவினரிடையே கடும் எதிர்ப்பலைகள் கிளம்பியது. மேலும் அந்த விழாவில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட் கிடைக்காவிட்டால் கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம் என காங்கிரஸ் தலைவர்கள் பேசியுள்ளனர். கூட்டணியை முடிவு செய்ய புதுச்சேரி மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் அளித்தது யார் என திமுகவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, திமுக தனது உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் காங்கிரஸ் திமுக இடையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவரும்
பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவில் திமுகவை பொது வெளியிலேயோ கூட்டங்களிலேயோ விமர்சிக்கக்கூடாது என்றும் திமுகவுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாகன ஓட்டிகளுக்கு வரி சலுகை அளிக்கப்படும் என்று புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி புதுச்சேரி போக்குவரத்து துறை பழைய வாகன அழிப்பு கொள்கையை வெளியிட்டுள்ளது. கரும்புகை மூலம் மாசு ஏற்படுத்தும் வாகனங்களை மாற்றிட வரி சலுகையுடன் அழிப்பு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஸ்கூட்டர், பைக், கார் உள்ளிட்ட தனிநபர் வாகனங்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டாயம் பரிசோதனை செய்ய வேண்டும். லாரி உள்ளிட்ட வர்த்தக வாகனங்கள், அரசு வாகனங்கள் 15 ஆண்டுகள் ஓடியிருந்தால் அவையும் கட்டாயம் பரிசோதனை செய்ய வேண்டும். வாகனங்கள் மோசமான நிலையில் இருந்தால் அழிப்புக்கு அனுப்ப அதிகாரிகள் பரிந்துரை செய்வார்கள். அந்த வாகனங்கள் பயன்பாட்டுக்கு உரியவை என தெரியவந்தால் கூடுதலாக 5 ஆண்டுகள் சாலைகளில் இயங்க அனுமதி அளிக்கப்படும். இதற்காக தானியங்கி வாகன ஆய்வு மையம், ஸ்கிராபேஜ் மையம் புதுச்சேரியில் ஏற்படுத்தப்பட உள்ளது. வாகன உரிமையாளர்கள் இந்த ஸ்கிராபேஜ் மையங்களில் சென்று தங்கள் வாகனங்களை கொடுத்து சான்றிதழ் பெற்றுக்கொண்டால் புதிய வாகனம் வாங்க ஊக்கப்படுத்த சாலை வரிக்கு உரிமையாளர்களுக்கு வரி சலுகை வழங்கப்படும் என்று புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய கொள்கையின்படி ஆண்டுக்கு 20% பழைய வாகனங்கள் அழிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 1.5 கோடி ரூபாய் வரை போக்குவரத்து துறைக்கு வரி இழப்பு ஏற்படும். பழைய வாகனங்களை அழித்து வரி சலுகை அளிப்பதால் 5 ஆண்டில் 7.5 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படும். இந்த கொள்கையால் புதுச்சேரியில் காற்று மாசுபாடு பெருமளவு குறையும் வாய்ப்பும், மக்கள் மாற்று எரிபொருளுக்கு செல்வது அதிகரிக்கும் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அன்பில் அதனை அறம் என்ற அனைத்திந்திய கலைக்குழு சார்பில் மக்களிடையே சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெறும் மக்கள் கலைப்பயண விழா எனும் தலைப்பிலான கலை நிகழ்ச்சியில் ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்றனர். மக்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்தவும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் அன்பில் அதனை அறம் என்ற அனைத்திந்திய கலைப்பயண குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கலைப்பயண குழுவின் சென்னை கலைக்குழு, பக்கீர்களின் தப்ஸ் இசைக்குழு, கேங்ஸ்டாவின் ராப் இசைக்குழு, தென் கண்பறை இசைக்குழு, யாழ் அரங்கம், புதுவை சப்தர் ஹஷ்மி கலைக்குழு, விடுதலை குரல்கள், கலை ஆலயம் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த கலைக்குழுவின் கலைப்பயணம் ஜனவரி 18ஆம் தேதி காலை புதுச்சேரி மகாகவி பாரதியார் இல்லத்தில் தொடங்கியது. தொடக்க விழாவிற்கு பேராசிரியர் இளங்கோ தலைமை வகித்தார். கலியமூர்த்தி வரவேற்புரையாற்ற முன்னாள் நீதிபதி தாவிதன்சாமி கலைப்பயணத்தை தொடங்கி வைத்தார். அரிமளம் பத்மநாபனின் அருட்பா இன்னிசையுடன், கிருத்திகாவின் நாட்டியாஞ்சலியுடன் கலைப்பயண நிகழ்வுகள் தொடங்கியது. வினித் திவாரி, ராமன், இனா முல்ஹாசன் ஆகியோர் வாழ்த்தி பேச, முன்னதாக பாவேந்தர் பாரதிதாசன் இல்லத்தில் அஞ்சலி செலுத்திய பின்பு நேரு வீதி, காமராஜர் சிலை அருகே ஜனநாயக இயக்கங்கள், தொழிற்சங்க, கலை இலக்கிய அமைப்புகளின் நிர்வாகிகள் சேது செல்வம், சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் கலைப்பேரணி துவங்கியது. நேரு வீதி, காந்தி வீதி வழியாக வெள்ளாளர் வீதியில் உள்ள சுப்பையா நினைவு இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர்கள் சலீம், ராஜாங்கம் ஆகியோர் வாழ்த்துறையுடன் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு அருகிலும் 6:30 மணிக்கு சாரம் ஜீவா சிலை அருகிலும் மக்கள் கலை விழா நடைபெற்றது. இவ்விழாவானது மேலும் 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பிறந்தநாளையொட்டி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 107ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வீராம்பட்டினத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏராளமான தொண்டர்கள்
ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து அன்னை இந்திரா நகர், சுப்பையா நகர், கோட்டைமேடு, தேங்காய்த்திட்டு என பல்வேறு இடங்களில் எம்ஜிஆரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அனைவரும் ஒன்று கூடி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்டி, சட்டை, மகளிருக்கு புடவை, இளைஞர்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட் மற்றும் 500 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல், டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5740 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 760 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.